ஹாய் கைஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டே தாங்க. இன்றைக்கி என்னோட பர்த்டே. ஒரு குட்டி மினி vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ்க்கு அப்புறம் நான் பர்த்டேலாம் பெருசாக ஒன்றும் செலிப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஒரு vlog எடுக்க வேண்டியது இருந்தது. அந்த vlog முடிச்சுட்டு நாங்கள் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்ரீ வீரராகவர் கோயிலுக்கு, திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவர் கோயிலுக்கு போகணும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் பயங்கர மழை டைமில் போடுறதுனால கொஞ்சம் க்ரௌடுமே கம்மியாக இருந்துச்சு. அவர் 6:30க்கெலாம் ஆஃபீஸ் போடும். ஸோ 6:30க்கு அவர் ஆஃபீஸ் பஸ்ஸு பிடிக்கணும். ஸோ அதுக்கு கடன்னு ஓட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இவ்வளோ மார்னிங், நான் மார்கழி மாதத்தில் போயிருக்கேன் விடியற் காலையில். ஸோ இப்போ இந்த டைமில் போகிறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாமிக்கு கோயிலுக்குள்ளார போன உடனே ஆப்போசிட்டில் அப்போதாங்க கோமாதா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீரராகவர் கோயிலோடைய கோமாதா பூஜையை இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ அந்த ஆன் தி வேல ஸ்ட்ரைட்டாக விடக்கூடிய அந்த வழி ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் போயிட்டு நாங்கள் அழகாக சூப்பராக கோமாதா பூஜை பார்த்தோம். இந்த மாடுக்கு தான் கோமாதா பூஜை பண்ணாங்க. டெய்லியுமே பண்ணுவாங்களாம், எனக்கு தெரியாது. நான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பர்த்டே அதுவுமா நம்ம சூப்பராக தர்ஷன் பார்த்தோம். பெருமாள் சாமியுமே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தாங்க. அலங்காரம் பண்ணி நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷத்தில் நான் பர்த்டே அன்னைக்கு வீரராகவர் கோயிலுக்கு போனது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ சூப்பராக நாங்கள் தர்ஷன்லாம் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு கடன்னு ஓடி வர வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இவர் ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும். மழை வேறு தூரிகிட்டே இருந்துச்சு. ஸோ மார்னிங் நாங்கள் கிளம்புறப்ப பயங்கர மழை. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்ப மழை வந்துடுச்சு. ஸோ கொடையுமே கையில் கொண்டு தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா கொடை எடுத்துகிட்டு போயிருந்தோம். மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு. பூஜை பண்ண பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் அழகாக சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டு பசுமாடெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. மழை தூரிட்டு தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு எட்டுட்டு விட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. நானும் புசுமாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு கோயிலுக்கு போயிருந்தோம். சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கோயில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. தசாவதார ஃபிலிமில் வரக்கூடிய அந்த பெருமாள் ஜலநாராயணன், பாம்புல சர்பத்தில் படுத்துட்டு இருப்பாங்க. ஜலநாராயணன், ஜலநாராயணி. நிறைய ஷார்ட்ஸ்மே கொடுத்துருப்பேன். மேரேஜ்க்கு முன்னாடி பர்த்டே வந்தால் இந்த ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் வேணும், இங்கே போகணும், அங்கே போகணும், வீட்டில் ஒரே அமக்கில் பண்ணுவோம். மேரேஜ்க்கு அப்புறம் அது என்னன்னு தெரியல. நான் தான் இப்படியா, இல்லை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே இப்படி தானே சொல்லுங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கு அப்படி பர்த்டே வரப்போ நல்லா ஜாலியாக பண்ணலான்னு இருக்கோம். பட் நமக்குன்னு எதுவுமே பண்ணிக்க தோணாது. இதுதான் மெச்சூரிட்டியா என்னன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா